வணக்கம் அண்ட் வெல்கம் டு சினிமா மேட்ரிக்ஸ். இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, சம்மந்தி பிரச்சனைக்கு அப்புறம் மறுபடியும் இன்னைக்கு ஒரு சாப்பாட்டுனால ஒரு பிரச்சனை வந்திருக்கு. அதை பற்றி நம்ம டீட்டெயிலாக பார்த்துலாம். அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. ஸோ தட் அன்ஷிதா வந்து பார்த்தீங்கன்னா ஸ்வாப்பில் கேர்ள்ஸ் டீம்லேருந்து பாய்ஸ் டீமுக்கு வந்திருக்காங்க. ஸோ பாய்ஸ் டீம்லாம் வந்து சாப்பாடு செஞ்சு வந்து பார்த்தீங்க அப்படின்னா சாப்பிட்டுட்டு இருந்திருக்காங்க. ஸோ அன்ஷிதா வந்து பார்த்தீங்க அப்படின்னா கேர்ள்ஸ் கிட்ட கார்டன் ஏரியாவில் வந்து உட்காந்துட்டு இருக்காங்க. ஸோ எல்லாரும் சாப்பிட்றாங்கன்னு சொன்னோடனே இவங்க உள்ளே வராங்க. உள்ளே வந்து பார்த்தா என்ன எல்லாம் சாப்பிட்டு இருக்கீங்க, எனக்கு எடுத்து வைக்கலையா அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. உடனே பாய்ஸ் அப்போ தான் ரெக்கக்னைஸ் பண்ணுறாங்க, ஐயோ அன்ஷிதாவுக்கு எடுத்து வைக்கலையோ அப்படின்ற மாதிரி. முத்துக்குமரன் உடனே என்ன பண்ணுறாரு, அவருக்கு தட்டில் இருக்கிறதெல்லாம் எடுத்து அந்த கப்பில் போட்டு, இந்தாங்க இதுதான் 10வது கப்பு உங்களுக்கு தரோம் அப்படின்ற மாதிரி, நீங்கள் சாப்பிடுங்க இந்தாங்க அப்படின்னு உடனே அன்ஷிதா வந்து எனக்கு நல்லாவே தெரியுது என்ன மறந்துட்டீங்கன்னு சொல்லிட்டு, நீ ஏன் வந்து பொய் சொல்கிற முத்து, நான் சொல்கிறத புரிஞ்சிக்க மாட்டியா அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. முத்து வந்து ஓகே இந்த பிரச்சனை நடக்கக்கூடாதுன்ற ஒரு இதில் வந்து அவரோட பவுலை எடுத்து கொடுக்குறாரு. பட் அன்ஷிதா வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த சுச்சுவேஷனை லைக் அவங்க மேலே தப்பு ஒன்று இருக்குது, அந்த சுச்சுவேஷனை யூஸ் பண்ணி ஒரு விஷயம் பண்ணால் அவங்களுக்குள்ள ஒரு கிளாஷ் வரதுக்கான வாய்ப்பு இருக்குது. விச் மீன்ஸ் அவங்களுக்குள்ள ஒரு கில்ட்டினஸ் வரும்ல, ஸோ தட் அது வரதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்ற மாதிரி இந்த பர்டிகுலர் விஷயத்தை வந்து பெருசாக்குறாங்க அப்படின்னே சொல்லலாம். இல்லை அப்படின்னா லைக் அவங்களுக்கு வந்து சாப்பாடு அப்படின்னாலே அவங்க நிறைய எமோஷன் ஆயிடுறாங்க. மேபி ஒரு சாப்பாட்டு விஷயத்தில் என்ன மறந்துட்டாங்களே அப்படின்ற ஒரு நோக்கத்தில் அவங்க இதை வந்து லைக் எக்ஸாக்சரேட் பண்ணுறாங்களா என்னன்றது தெரியல. பட் முத்துக்குமரன் அப்படி சொன்னதுக்கப்புறம் வந்து இல்லை நீ வந்து உண்மையை சொல்லியிருந்தா கூட பரவாயில்ல, பொய் சொன்னனால எனக்கு வந்து நான் சாப்பிட மாட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. சரி அட்லீஸ்ட் ஐயோ நான் உங்களை மறந்துட்டோம், இன்னாங்க இந்த கப்பில் இருக்குது அப்படின்ற மாதிரி கொடுத்துருந்தாவது சாப்பிட்ருப்பேன் அப்படின்ற மாதிரி அன்ஷிதா வந்து சொல்கிறாங்க. உடனே கேப்டன் உள்ள வராரு. கேப்டன் வந்து சொல்கிறாரு 10 பவுல் எடுத்து வச்சாங்க, 10வது பவுலில் மிச்சத்தெல்லாம் எடுத்து வச்சாங்க, ஆனால் உங்களுக்கு கொடுக்க மறந்துட்டாங்க அப்படின்றத சொல்கிறாங்க. ஓகே மறந்துட்டீங்கல்ல அப்படின்ற மாதிரி அன்ஷிதா சொல்லிட்டு ஓகே நீங்கள் சாப்பிடுங்கன்னு சொல்லிட்டு அவங்க நேராக வந்து வாஷ் பேஷன்ட்ட போகிறாங்க தண்ணி பிடிக்கிறது. எங்கே போகிறீங்க, வாங்க சாப்பிடுங்க, ஏன் இப்படி சாப்பிடாம இப்படி பண்ணுறீங்க அப்படின்ற மாதிரி எல்லாரும் கேட்குறாங்க. இல்லை இல்லை நான் இன்னைக்கு சாப்பிட்டேன் அப்படின்னா நீங்கள் மறுபடியும் இந்த தப்பை பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது, அதனால் நான் இன்னைக்கு சாப்பிடல, அப்போ தான் உங்களுக்கு வந்து நாளைக்கெல்லாம் மறக்க மாட்டீங்க நீங்கள் அப்படின்ற மாதிரி அன்ஷிதா சாப்பிடாம வந்து பார்த்திங்க அப்படின்னா போயிடுறாங்க. ஸோ பாய்ஸ் டீம்லாம் வந்து அந்த கில்ட்னஸ் தெரியுது, எல்லாரும் தட்டோட அங்கே நிற்கிறத நம்மளால் பார்க்க முடியுது. நீங்கள் சாப்பிடுங்க இது எங்களுக்கு வந்து கில்ட்டினஸ் இருக்கும், ஸோ நீங்கள் சாப்பிடாம இருந்தீங்க அப்படின்னா எங்களுக்கும் கஷ்டமாக இருக்கும் அப்படின்றத எல்லார் முகத்திலையும் வந்து பார்க்க முடிஞ்சது. ஸோ இந்த பர்டிகுலர் இஷ்யூ அப்கமிங் வீடியோவில் நம்ம என்ன ஆச்சு அப்படின்றத டீட்டெயிலாக டிஸ்கஸ் பண்ணுவோம். ஸோ இந்த மாதிரியான பிக் பாஸ் அப்டேட்ஸை நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் கைஸ், பை.